கேப்டன் அனுமதிக்கப்பட்டுள்ள மியாட் மருத்துவமனைக்கு உறவினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டுள்ள மியாட் மருத்துவமனைக்கு உறவினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேற்று முன்தினம் உடல்நலக்குறைவால் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவரை பார்ப்பதற்காக உறவினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் மகேஷ், உறவினர்கள் தற்போது விஜயகாந்தை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்களா? விவரங்கள். வணக்கம். குறிப்பாக சென்னை போரூரில் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில் தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த 2 நாட்களாகவே சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை. தேமுதிக கட்சி சார்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாகவும் வென்டிலேட்டர் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவ வட்டாரத்திலிருந்து தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை. விஜயகாந்த் அவரை சந்திப்பதற்காக அவருடைய உறவினர்கள், குடும்பத்தினர் உள்ளிட்ட பலரும் மருத்துவமனையை நோக்கி வர இருப்பதன் காரணமாக இங்கு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய மவுண்டனுடைய துணை ஆணையர் தலைமையிலும் அதே போல நந்தபாக்கத்தினுடைய உதவி ஆணையர் தலைமையிலும் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதுதான் களத்தில் நம்மால் பார்க்க முடியுது. மேலும் வென்டிலேட்டர் சிகிச்சை இருப்பதன் காரணமாக தொடர் மருத்துவ கண்காணிப்பில் அவர் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருது. 24 மணி நேரமும் விஜயகாந்த் அவருடைய உடல்நலம் குறித்து விரிவான ஒரு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதுதான் மருத்துவமனை வட்டாரத்திலிருந்து தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்தில் மருத்துவமனை சார்பாக விரிவான ஒரு அறிக்கையானது வெளியிட இருப்பதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது பார்க்க முடியுது. மேலும் இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசலானது எப்போதும் இருக்கும் என்பது காரணமாக போலீசார் அதே போல போக்குவரத்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருதான் பார்க்க முடியுது. இருந்த பொழுதும் இங்கு வரக்கூடிய மருத்துவ பணியாளர்கள், நோயாளிகளோட உடன் வருவர்கள் மட்டும்தான் போலீசார் உள்ளே அடையாள அட்டையை பரிசோதித்த பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகள் தான் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.